சேர்மன் அம்மா. என் பேர் ஏகாம்பரம். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நல்லா தெரியும். உங்களை தெரியாம இருக்குமா என்ன? ரொம்ப சந்தோஷமா. ஆனா எனக்கு சந்தோஷம் இல்ல. இப்படி குடியிருக்கிற வீட்ல செருப்பு காலோட வந்திருக்கீங்க. இதுதான் நீங்க கத்துக்கிட்ட பண்பாடா? தப்புதாம்மா, மன்னிச்சிருமா. டேய், இப்ப சந்தோஷமாமா? அதெல்லாம் இருக்கட்டும். எதுக்கு வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க? எதுவா இருந்தாலும் ஆபீஸ்க்கு வந்து பாத்துருக்கலாம்ல. நீதான் வீடு தேடி பதறி அடிச்சிட்டு வர வச்சிட்டியாமா? புரியல. புரியாம இருக்குமா? என்னோட மணல் லாரி 50ஐயும் புடிச்சு சீஸ் பண்ணிருக்கிய. கொஞ்சம் பாவம் பார்த்து விட்டுரு. அது ஐயோ, நீ உன் கடமைதான் செஞ்சிருக்க. அதுல எந்த தப்பும் இல்ல. தப்பு என் பேர்ல தான். புது சேர்மன் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு நான் முறைப்படி வந்து பார்த்து தட்சணை கொடுக்கல பாரு. அது ஏன் தப்பு தானே? அதுதான் முறைப்படி தட்சணை கொண்டு வந்திருக்கேன். டேய் என்ன? இதுல ஒரு லாரிக்கு 1 லட்சம் மேனிக்கு 50 லாரிக்கு 50 லட்சம் இருக்கு. அதுக்கு நீ லாரிய பிடிக்க கூடாதுன்னு சொல்லல. எப்பப்ப கணக்கு காட்டணுமோ அப்பப்ப சொல்லிட்டு பிடிச்சுக்க. என்ன நான் சொல்றது? என்னம்மா, நான் சொல்றது புரியுதா? நாம ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்டுக்கு வந்துருவோம். உங்களுக்கு குடும்பம் இருக்கு, எனக்கு பொழப்பு இருக்கு. ரெண்டும் பாதிக்கப்படக்கூடாதுல்ல. அதனால சத்தம் இல்லாம காதும் வச்ச மாதிரி என்னோட லாரியில ரிலீஸ் பண்ணிடுங்க. என் மேல போட்டிருக்கிற கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிடுங்க. நீங்க நல்ல பொண்ணுல. ஐயா, பொதுவா ஆபீஸ் விஷயத்த நான் வீட்ல வச்சு பேசுறது இல்ல. ஆனா நீங்க வீடு தேடி வந்திருக்கீங்க. இவங்க எல்லாரும் முன்னாடி பேசினா சரி வராது. கொஞ்சம் தனியா வாங்க, பேசலாம். ஆமா ஆமா, அதுவும் சரிதான். தனியா பேசி முடிச்சுக்கலாம். சொல்லுமா. இந்த 50 பத்தலன்னா மேல ஒரு 50 தர்றேன். பாக்க பெரிய மனுஷன் கணக்கா வெள்ளையும் சொல்லியுமா வந்திருக்கீங்கன்னு மரியாதையா பேசிட்டு இருக்கேன். யாரு வீட்டுப்படி ஏறி யாருக்கு லஞ்சம் கொடுக்கறீங்க? ஒழுங்கு மரியாதையா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடிடுங்க. நீ இன்னமும் இந்த ஏகாம்பரத்தை புரிஞ்சுக்கல. உன்னை வாங்கிக்கன்னு கெஞ்ச வரல. வாங்கிக்கிட்டு ஒதுங்கிக்க, இல்ல பிரச்சனை ஆயிடும் எச்சரிக்கை பண்ண வந்திருக்கேன். அதேதான் நானும் சொல்றேன்.
மரியாதையா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடிடுங்க. இல்லன்னா என் வாய் பேசிட்டு இருக்காது, என் கைதான் பேசும். ஜாக்கிரதை. என்னம்மா வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு நெத்தியில குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு வந்து சாப்பிட்டா பேசணும்னு சாம்பார் நினைச்சிட்டியா? கை பேசுமாமல்ல கையே, எங்க கை வச்சு பாரு. இந்த ஏகாம்பரத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நான் நினைச்சா உன் குடும்பத்தை உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. இன்னொரு தடவை வீட்டு பக்கம் பணத்தை தூக்கிட்டு வந்த லஞ்ச ஒழிப்பு துறைக்கு போன் பண்ணி உள்ள தூக்கி வச்சிருவேன். போயா. ஹலோ, தட்டை எடுத்துக்கிட்டு போங்க. ராசாத்தி, என்ன ஆச்சு? என்னம்மா? ரசதி, தேவையில்லாம நீ அவனை அடிச்சிருக்க கூடாது. ஆமா ரசதி, எதுக்கு தேவையில்லாம வீண் பிரச்சனை? இவனை எல்லாம் ஆரம்பத்திலேயே தட்டி வைக்கணும். இது என்னதான் பண்றான்னு பாத்துடலாம். நீங்க எல்லாம் தைரியமா இருங்க. சொல்லு மருது. நான் உன்கிட்ட சொன்ன மாதிரி அந்த ஸ்னேகாவோட கதையை இன்னைக்கு கச்சிதமா முடிச்சிடறேன். இன்னும் முடிக்கலையா? முடிச்சிடறேன்னு சொல்றதுக்கு ஒரு போனா? ஏங்க விளையாட்டு காரியமா அது? நீங்க தானே சொன்னீங்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு, விபத்து மாதிரி இருக்கணும்னு. குழந்தை வேற இருக்கு, பார்த்துதான் பண்ண முடியும். சரி சரி சொல்லு. அவ கடைக்கு வரும்போது எப்படியாவது அந்த ஸ்னேகாவையும் ரோஜா கதையும் முடிச்சிடறேன். நீங்க கவலைப்படாம இருங்க, இன்னைக்கு முடிஞ்சிடும். காரியத்தை பக்காவா முடிச்சுட்டு எனக்கு போன் பண்ணு. என்னடி கொலை அது இதுன்னு பேசிட்டு இருக்க? என் வாழ்க்கையில யாரு குறுக்க வந்தாலும் தயவு தாட்சணையம் பார்க்க மாட்டேன். போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். கண்மணி, கண்மணி, இதுக்கு வேற வேலையே இல்ல. வா போலாம். கண்மணி, கண்மணி, நீ சாப்பிடு. என்னத்த கூப்பிட்டீங்களா? எங்க உன் புருஷன்? சாப்பிட்டு போக்குமரா? இல்ல சித்தி, வந்து சாப்பிட்டுக்கலாம்.
சொல்லுங்கம்மா. இத பாரு குமரா, நான் ஓரளவுக்கு தான் உன்னை மன்னிச்சிருக்கேன். நான் உன்னை முழுசா மன்னிச்சு ஏத்துக்கணும்னா நான் சொல்ற மாதிரி கேட்டு நட. புருஷன் பொண்டாட்டி உங்க 2 பேருக்குள்ளயும் ஒத்துமை இல்லாததுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அதான் நான் குறி சொல்ற அம்மாவை கேட்டு ஒரு பரிகார பூஜைக்கு கோயில்ல ஏற்பாடு பண்ணிருக்கேன். அக்கா, என்னக்கா பூஜை அது? அது சுவாதி நட்சத்திரம் இருக்கிற ஒரு சின்ன பொண்ணுக்கு குமரனும் கண்மணியும் சேர்ந்து பாத பூஜை பண்ணணுமா. அந்த பரிகார பூஜையை நல்லபடியா முடிச்சிட்டா உங்க 2 பேரோட பிரச்சனையும் தீந்துரும். இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, குழந்தையும் கண்மணி வயித்துல நல்லபடியா வளரும். என்னம்மா இது வெறும் மூட நம்பிக்கையா இருக்கு? நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னா அது இங்க 2 பேரோட மனசை பொறுத்தது. அதை விட்டுட்டு பாத பூஜை அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா அத்தை, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஆமாமா, நீங்க 2 பேரும் பெரிய மனுஷங்க பாருங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். சும்மா வாயை மூடுங்க. இத என்னோட மன திருப்திக்காக நான் பண்றேன். அதனால எதுவும் பேசாம 2 பேரும் வந்து பூஜையில கலந்துக்கங்க. இது என்னோட ஆர்டர். இல்லத்த, அது அதான் நான் சொல்றேன்ல, பூஜைக்கு வரணும்னா வரணும் தான், அவ்வளவுதான். அப்புறம் இந்த பரிகார பூஜை முடியற வரைக்கும் 2 பேரும் சுத்தபத்தமா விரதத்துல இருக்கணும். என்ன நான் சொல்றது புரிஞ்சுதா? சரிம்மா. ஏங்கா, இந்த பூஜையை நம்ம வீட்லயே பண்ணலாம்லக்கா? இல்ல மங்க, இந்த மாதிரி பூஜையெல்லாம் கோயில்ல வச்சுதான் பண்ணணுமா. நான் ஏற்கனவே விசாரிச்சுட்டேன். சரிக்கா, நாம ஏதாவது பூஜை பொருளை வீட்ல இருந்து எடுத்துட்டு போணுமா? இல்ல மங்க, அதெல்லாம் ஐயரே பாத்துக்குவாரு. மங்க, இது நம்ம வீட்ல நடக்கிற முக்கியமான பூஜை, அதனால இனியும் இல்லாம பண்ணக்கூடாது. சரிக்கா, நான் இனியன் கிட்ட சொல்லிடுறேன். என் புள்ளைய நான் கூப்பிட்டுட்டேன். நீ வேணும்னா உன் மருமக வரணும்னு ஆசைப்பட்டா அவளையும் கூப்பிட்டுக்கோ. அதனால எனக்கு எந்த இடைஞ்சலும் இல்ல. என்ன சரியா? சரிக்கா. ஏன் சித்தி, அம்மா கோவில்ல பூஜை வச்சதே இனி அண்ணனும் ராசத் என்னையும் வரணுன்றதுக்காக தான் நினைக்கிறேன். எப்படியோ புனிதா, அக்கா மனசு மாறினா அதுவே நமக்கு சந்தோஷம் தானே? ஆமா சித்தி. ஆனா ஒண்ணு புனிதா, ராசாத்தி கிட்ட அக்கா ஸ்னேகா விஷயத்துக்கு அப்புறம் தான் நல்ல விதமா நடந்துக்கிறாங்கல்ல? ஆமா சித்தி, ஆனா அம்மாவே அண்ணிய கூப்பிட்டு நல்லா இருந்திருக்கும். ஏன் புனிதா, உங்க அம்மா பத்தி தெரியாதா உனக்கு? அவங்களே இறங்கி வந்து கூப்பிட்டா அவங்க கௌரவம் என்ன ஆகுறது? அதான் நம்மளே கூப்பிட சொல்லிட்டாங்கல்ல, அதுவே போதும். சரி சித்தி, நீங்க இனியன் எனக்கு போன் பண்ணுங்க. அத்தை போன் பண்றாங்க. பேசு. சொல்லுங்க அத்தை, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ராசாத்தி. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லதான் நான் உனக்கு போன் பண்ணேன். என்னத்த விஷயம்? அது வந்து ராசாத்தி, மரகதா அக்கா ஒரு பூஜைக்காக ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதான் உன்னை இனியனையும் வர சொல்லிருக்காங்க. திடீர்னு என்ன அத்தை பூஜை? அது இந்த ஸ்னேகாவை வச்சு குமரனுக்கும் கண்மணிக்கும் அடிக்கடி சண்டை வருது. அதான் எல்லாம் சரியாகணும்னு ஒரு பரிகார பூஜை பண்ண போறாங்களாம். ஓ அப்படியா? ஆமா ராசாத்தி, இன்னைக்கு கோயில்ல வச்சுதான் பூஜை. நீயும் இனியனும் கண்டிப்பா வந்துருங்க. சரிங்க அத்தை.
ஆமாமா, பெரியம்மாவே கூப்பிட்டுருக்காங்கல்ல, அப்ப கண்டிப்பா நாங்க 2 பேரும் அங்க இருப்போம். நீயும் பக்கத்துல தான் இருக்கியா? ம், ஆமா. ஆ, சரிங்க அத்தை. ஸ்னேகாவை போய் பார்த்துட்டு வரலான்னு கிளம்பணும். அதுக்குள்ள உங்க ஃபோன் வந்துருச்சு. ம், சரிம்மா, நீங்க போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க, நான் வச்சுடுறேன். ம், சரிங்க அத்தை. பெரியத்தை நம்மள கூப்பிடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. விடு, இனி நமக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். சரி வாங்க, ஸ்னேகாவை போய் பார்த்துட்டு சரி. வந்துடலாமா? வா போலாம். இந்த ஏகாம்பரத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நான் நினைச்சா உன் குடும்பத்தை உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. இன்னொரு தடவை வீட்டு பக்கம் பணத்தை தூக்கிட்டு வந்த லஞ்ச ஒழிப்பு துறைக்கு போன் பண்ணி உள்ள தூக்கி வச்சிருவேன். போயா. ஹலோ, தட்டை எடுத்துக்கிட்டு போங்க.